ஹலோ தங்கம்ஸ். விஜயகாந்த் சார் இந்த பேரை சொன்னாலே ஒரு நிமிர்ந்த நடையோட கம்பீரமான குரல் தான் நம்ம எல்லார் மனசுக்குள்ளே கேட்கும். சினிமால ஊழலுக்கு எதிராக சண்டை போடுற போலீஸ், ஏழை மக்களுக்காக குரல் கொடுக்கிற ஹீரோ, இந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே அவரோட வாழ்க்கையோட நிழல்கள் தான். சினிமா செட்ல அவர் வந்தா ஸ்டார் கல்ச்சர்ங்கிறதே கிடையாதான். டெக்னீஷியன், ஜூனியர் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி எல்லாரையும் ஒரே மாதிரி மதிச்ச மனுஷர். சம்பள விஷயத்துல எனக்கு அதிகமா வேணும் அந்த மாதிரி அவர் ஒரு நாளும் கேட்டது கிடையாது. ஆனா பக்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு குறைவா கிடைக்க கூடாதுன்னு தினமும் கேட்கக்கூடிய மனுஷர். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் டூப்பே கிடையாது. அடியும் விழும், வலியும் இருக்கும். ஆனாலும் கட் சொன்னதும் சிரிச்ச முகம் தானா. அவர் அரசியலுக்கு வந்ததும் நிறைய கேலி, கிண்டல், அப்புறம் எதிர்ப்பெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் ஒரு நாளும் பின்னடையல. சத்தியமா பேசுறேன்னு நெஞ்ச தட்டி சொன்ன ஒரே தலைவர். மீடியா கேள்வி கேட்டா சுத்தி வளைச்செல்லாம் பேச மாட்டாரு. ஸ்ட்ரைட் ஆன்சர் தான். அதனாலதான் அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் ஹெட்லைன் மாதிரி ஆச்சு. அதிகாரம் இருந்தாலும் அகங்காரம் ஒரு நாளும் கிடையாது. அமைச்சரா இருந்தாலும் மக்கள் மத்தியில ஒரு மனுஷனா நடந்த மனுஷர். நோய் வந்ததுக்கு அப்புறம் கூட அவரோட போராட்டம் நிறுத்தல. வார்த்தை குறைஞ்சது, ஆனா வலிமை ஒரு நாளும் குறையல. இன்னைக்கு கேப்டன் சொன்னாலே தமிழ்நாட்டுல நேர்மை, தைரியம், துணிச்சல், இந்த மூணும் தான் நம்மள நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். விஜயகாந்த் சார் இப்ப நம்ம கூட இல்லாம போயிருக்கலாம். ஆனா அவர் அவர் வகுத்து கொடுத்த பாதை இன்னும் பல பேருக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்குது. அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.